கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட என்னென்னைக்கும் இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக உபாகமம் புத்தகம் 31வது அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்ததாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு ஜீவனுள்ள ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் ஆட்டி படைக்கிறது. பயமில்லாத மனிதன் யாரும் கிடையாது. பலவையான பயங்கள். அந்த பயத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டு வருகிறான். நிம்மதியில்லாமல், சமாதானம் இல்லாமல், தூக்கமில்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான். காரணம், பயம் அவனை ஆட்கொள்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களை விட்டு விடுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை என்று சொன்னாரே. பிரியமானவர்களே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். வியாதி குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா? அளவுக்கு அதிகமான கடன் இருக்கிறதே என்று கடனை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, என்ன செய்வேன் என்று தேய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே பாத தெரியாத ஒரு ஆட்டை போல அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இனி யாரும் இல்லையே, நான் ஒரு அனாதையாக காணப்படுகிறேனே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மனை தொடுகிறான் என்று சொன்னாரே. பிரியமானவர்களே, ஏன் பயம்? ஏன் பயப்பட வேண்டும்? அவர் நமக்கு முன்னாக போகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்தின் பாதையிலே பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தினாரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு கட்டத்திலே எய்த்து ராணுவம் துரத்து கொண்டு வருகிறது. அந்த வனாந்தரத்திலே திரும்பி பார்த்தார்கள், கூக்குரலிட்டார்கள். தங்கள் எதிரே பெரிய சிவந்த சமுத்திரம், செங்கடல், இரண்டு பக்கங்களும் மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள். எங்கே செல்லுவோம் என்று திகைத்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, மோசே பார்த்து முறுமுறுத்தார்கள். நடந்தது என்னது? எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து தம்முடைய ஜனத்தை நடத்தினாரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை என்ன கஷ்டமோ, என்ன தடையோ, ஐயோ நீ வழி தெரியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டு நோக்கி பாருங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். அவருடைய கரத்தை பிடித்து நடங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு பயம்,
தங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, பயத்தை போக்குங்க சாமி. பயமுள்ள ஆவியை கொடாதபடி அப்பா பிதாவின் கூடக்கூடிய புத்திர சுயத்தின் ஆவியை தரும்படி எனக்கு கெஞ்சுறார் சாமி. எல்லா பயத்தை நீக்கி போடுங்க. கூட இருங்க ஆண்டவரே, கூட இருந்து அதை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய பாதுகாப்பை கொடுங்க. போக்குவரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.